பெருங்களத்தூரில் இருந்து சதானந்தபுரம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் பெருங்களத்தூரில் சாலைகளை வெள்ளம் ஆக்கிரமித்துள்ளதை பார்க்க முடிகிறது. அங்கிருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை கடந்த 2 நாட்களாக இந்த சென்னை புறநகர் பகுதி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் தீவிரமடைந்து வருது. அவ்வப்போது விட்டு கனமழையும் மிதமான மழையும் பெய்து வருகிற நிலையில தற்போது சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் விட்டு கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி பெருங்குளத்திலிருந்து சதானந்தபுரம் செல்லும் இந்த முக்கியமான சாலையில சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு அடைந்து வருகின்றனர். இந்த முக்கிய சாலை வழியாக சதானந்தபுரம், நெடுங்குன்றம், மப்பேடு, SSM நகர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த சாலை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில இந்த பகுதியில முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் இந்த பகுதி நெடுங்குன்ற ஊராட்சிக்கு செல்லக்கூடிய சாலை. ஆகையால இந்த பகுதியில் எந்த ஒரு மழைநீர் வடிகால் வசதிகளும் இல்லாதனாலும் கனமழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் சாலையில மழைநீர் தேங்கி இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் வாகனங்கள் பழுதடைந்து அவதிப்பட்டு வருகின்றன. அதே போல கார்கள், ஆட்டோக்கள், அரசு பேருந்துகள் என அனைத்து வாகனங்களும் இந்த நீரில் நீந்தி செல்வதை நம்மால் பார்க்க முடியுது. இதுல வெள்ள நீரில் தத்தளித்தபடி இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையே ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய் தண்ணீர் செல்லும்படி சீரமைக்கும் பணியில ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளனர். ஆனாலும் உடனடியாக இந்த தீர்வு மழை காலங்களுக்கு முன்பாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் செய்யாதனாலும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்கள் பணிகள் சீரமைக்காமலும் அந்த மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்காமல் இருப்பதனாலும் இந்த மழைநீரானது சாலையில தேங்கி இருப்பது பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் இந்த கழிவு வீட்டிலிருந்து ஏறும் அந்த கழிவு நீரும் இந்த மழை நீரில் கலந்து தேங்கி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த ஊராட்சி அருகே உள்ள தாம்பரம் மாநகராட்சி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த முக்கிய சாலையை செப்பனிட வேண்டும். அது மழைநீர் வடிகால்களை அமைத்து தர வேண்டும். அதே போல இந்த பெருங்குளத்தூர்ந்து இறங்கக்கூடிய அந்த மேம்பால பணி அந்த பகுதியில் நடைபெற்று வருவதாலும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறாமல் இருப்பதனாலும் இந்த மழைநீர் சாலையில தேங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுல வாகனங்கள் நீந்தி தத்தளித்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. டேனியல், தகவலுக்கு நன்றி. கூடுவாஞ்சேரி மற்றும் மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளும் குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்த துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், கூடுவாஞ்சேரி மற்றும் மறைமலை நகர் பகுதியில் மக்கள் படும் இன்னல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா? தகவலை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி மற்றும் மறைமலை நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாகவே பெய்து வரும் தொடர் மழையால இந்த பகுதி மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நம்ம குறிப்பா சொல்ல வேண்டும்னா கூடுவாஞ்சேரி நகராட்சிக்குட்பட்ட பரமேஸ்வரி நகர், ஜீவன் நகர் உள்ளிட்ட பகுதியில கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் முறையாக வெளியேற வழி இல்லாமல் சாலையிலேயே தேங்கி நிற்கிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால அப்பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. சாலைகளை முட்டிக்கால் அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உடனடியாக தேங்கி நிற்கும் நீரால் இந்த பகுதியில கொசு உற்பத்தி அதிகரித்துடன் விஷப்பூச்சிகள் மற்றும் அதே போல பாம்பின் நடமாட்டம் காணப்படுவதை அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த நிலை என்றால் கனமழை பெய்தால் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர். எனவே இது குறித்து நகராட்சி நிர்வாகமோ இல்ல மாவட்ட நிர்வாகமோ உடனடியாக தலையிட்டு தேங்கியுள்ள நீரை வெளியேற்றவும் அதே போல நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராம்குமார். துஷால், தகவலுக்கு நன்றி.